நாலாவது ஒரு மிக பெருசு, இந்த பூமி எதிர்ச்சியே இன்னும் பெருசு வருது. இது ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜப்பானுடையதான ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் வரப்போகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் அரசாங்கம் சொல்லுது, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி இஸ்ரவேலை தாக்க போகிறது என்று. எசேக்கியேல் 38:19 வாசித்து பாருங்கள். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி என்று வேதம் சொல்லுகிறது. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் இனி வரப்போகிறதாக ஒவ்வொரு நாடும் சொல்லுது. இஸ்ரவேல் சொல்லுது, ஜப்பான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் தெளிவாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அந்த காலகட்டத்துக்குரிய ஜனங்களாய் இருக்கிறோம். இவைகளெல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. நான்காவது பெரியது, துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நேரடியாகவே அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். துஷ்ட மிருகம் ஒன்று வருது, பாதிக்கப்படுது, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். கடந்த ஒரு 40-50 வருஷமாக வரக்கூடிய பெரிய கொள்ளை நோய்கள், வியாதிகள் அத்தனைக்கு பின்னாடியும் பாருங்க, ஒரு மிக பெரியதான ஒரு மிருகத்தின் பெயர் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பெரிய வியாதிக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். குரங்கு காய்ச்சல்னு இருக்கும், அப்புறம் வந்துட்டு பன்றி காய்ச்சல்னு இருக்கும், அப்புறம் பறவை காய்ச்சல்னு இருக்கும், எபோலாக்கு பின்னாடி வவ்வால்னு இருக்கும். ஏன் கோவிடுக்கு பின்னாடி கூட வவ்வாலுடையதோ அல்லது சைனாவில் ஊகான் மாநிலத்தில் உள்ளதான அந்த மிருகங்கள் மார்க்கெட் அதுல இருந்து வந்ததாக சொல்லுவாங்க. நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, எய்ட்ஸ் எடுத்துக்கோங்க, சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். அது குறிப்பிட்ட இந்த 50 வருஷத்துல நடக்கிற விஷயம். எல்லா கொள்ளை நோய், பெரும்பாலும் 90% கொள்ளை நோய்களுக்கு பின்னால் ஒரு மிருகத்தின் பெயரை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுது துஷ்ட மிருகம்னு. அந்த மிருகத்தின் பெயர் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. அந்த 90% துஷ்ட மிருகமா தான் இருக்கும். பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகம், லேவியராகமத்தில் உள்ள துஷ்ட மிருகங்கள் எது எதுன்னு பாருங்க, அத்தனையும் அதுல இருக்கும். இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக இவைகள் சொல்லப்படுது. இந்த கொள்ளை நோய்களுடைய வரிசையில இப்போ உலக சுகாதார நிறுவனம் WHO ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கோவிட் எப்படி வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதே மாதிரி இப்ப சொல்லி இருக்கிறாங்க. கவனிங்க, இது அவங்க கொடுத்ததான ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது அவங்க சொன்னதுக்கான பேப்பர்ல வந்த நியூஸ். இது உலக சுகாதார மையம் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பினதான வரைவு ஒப்பந்தம். எல்லாரையும் சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரியதான கொள்ளை நோய் வரப்போகிறபடினால் மக்களுடைய சுகாதாரத்தை உலக சுகாதார மையம் டேக் ஓவர் பண்ணுது. நாங்க பாத்துக்கிறோம், என்ன வேக்சின் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், நீங்க எங்களோட இணைஞ்சுக்கிட்டா அதுல இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலையும் நாங்க செய்வோம் அப்படின்னு WHO உலக நாடுகளுக்கு இந்த சுற்றறிக்கையை அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சைன் பண்ண சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. இது கவனிங்க, இது டிவில வந்த செய்தி. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். 2010 இது உலக சுகாதார நிறுவனத்தினுடையதான தலைவர் சொன்னது. கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது ஒன்று வருகிறது. இப்ப நடுவில் ஹண்டா வைரஸ் வருது, அது இதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஏதோ ஒன்று பூமியை மிகப்பெரிய அளவில் ஒரு கொள்ளை நோய் வரும். ஆனா இது நாளும் ஒன்றாய் வரும். இப்ப இந்த பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா யுத்தம் உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதோடு கூட ஒரு கொள்ளை நோய் வரும்னு இவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து பெரிய பெரிய பூமி எதிர்ச்சிகள் வருது. இதோடு கூட பஞ்சமும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி உலக நாடுகளில் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் விலைவாசி ஏற தொடங்கிருச்சு. இது இல்லாம இன்னொன்னு சேர்ந்துக்குது பஞ்சத்துல. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 2 வாரமா அதான் ஹாட் டாபிக். என்னன்னு கேட்டா எல்னினோன்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. காலநிலை மாற்றம், பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டக்கூடியதான அந்த உஷ்ணத்தினுடைய அளவின் நிமித்தமாக உலகத்தினுடைய ஒரு பகுதிக்கு வறட்சியும் ஒரு பகுதிக்கு வெள்ளம், சுனாமிகள், பேரழிவுகள் ஏற்படும் என்று சொல்லி இப்போ அந்த வறட்சியின் பகுதியில் இந்தியா இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 1876 இதே மாதிரி ஒன்று வந்துச்சாம். அதை தான் இருக்கிறதுலே ஒஸ்ட். அன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல எத்தனையோ சதவீத ஜனங்கள், எத்தனையோ லட்ச ஜனங்கள், 50 லட்சம் 50 லட்சம் பேரோ என்னமோ இறந்துட்டாங்க. பஞ்சத்தில் மட்டும் உணவு பற்றாக்குறையால இறந்துட்டாங்க. அதை விட மோசமானது ஒன்று இப்போ வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நாங்க கிடங்குகள்ல எல்லாம் வச்சிருக்கிறோம், அரிசியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா எல்லா நிபுணர்களும் எச்சரிப்பு கொடுக்குறாங்க, இது அடுத்த 1.5 வருஷத்துக்கு இருக்குன்றாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஜூலை மாசம், வருகிற மாசம் இந்த உஷ்ணம் ஆரம்பிக்கும்ன்றாங்க. கடந்த மாசம் மட்டுமே ஆக்சுவலா
சம்மர் முடிஞ்சிருக்கணும் நமக்கு. இப்போ ஜூன் மாதம் சம்மர்லாம் முடிஞ்ச மாசமாக தான் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 50 சிட்டி இந்தியாவில் மட்டும் 50 நகரம் 48 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சு. இது உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி நடந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மிகப்பெரியதான உஷ்ணத்தை இந்தியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது ஸ்டார்டிங் தான் சொல்றாங்க. அடுத்த மோசமானது ஜூலையில் வருது, அதை விட ஒஸ்ட் ஆகஸ்ட்ல வருதுன்னு சொல்றாங்க. 1.5 வருஷத்துக்கு இதோட தாக்கம் இருக்கும் அப்படின்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னா பஞ்சம். அதாவது மழை பெய்யாது, விவசாயம் இருக்காது, மொத்தம் கருகி போயிடும். அதுக்கப்புறம் உணவு பஞ்சம் தான் உச்சத்தில் இருக்குன்றாங்க. இப்போ இதையும் எடுத்துக்கோங்க. அடுத்த 1.5 வருஷம் யுத்தம், அடுத்த 1.5 வருஷம் இந்த கொள்ளை நோய், அதோடு கூட இந்த பஞ்சம், பூமி எதிர்ச்சி. இயேசு சொன்ன 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய அடையாளங்களை தனித்தனியாக உலகம் கொடுக்குது. இப்ப அவங்க தான் சொல்றாங்க, உலகம் தான் இந்த ரிப்போர்ட் கொடுக்குது. அவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க. ஒரு பக்கம் உலக WMOன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு மெட்டலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க எல்னினோ மிக மோசம், ரெடி ஆகுங்கன்றாங்க. ஒரு பக்கம் யுத்தத்தை கணிக்கிறவங்க சொல்றாங்க இதெல்லாம் முடிவுக்கு வராது, 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்றாங்க. ஒரு பக்கம் இந்த கொள்ளை நோய் WHO சொல்றது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக மோசமானது ஒன்று வரப்போகிறது. 4 பக்கத்துல இருந்து 4 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 4ஐயும் இயேசு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல முன்னாடியே சொல்லிட்டார். இது எப்ப வரும்? கொள்ளை நோய்க்கு அடுத்து வரும் என்று சொன்னார். சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். 2023 இது முடிஞ்சிச்சு. 2023 அக்டோபர்ல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனங்களில் ஒன்றும் தவறி போகவில்லை, அத்தனையும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. சரி, இதை உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? அதான் முக்கியம். ஒரு சிலர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவர் செய்தி சொல்லி பயமுறுத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது பயமுறுத்துவதற்காக சொல்லப்படலை. இப்ப நினிவே ஜனங்களுக்கு போய் யோனா சொல்லுகிறார், அடுத்த உங்களுக்கு ஒரு காரியம் வருகிறது, கர்த்தர் உங்களை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லப்படுற நோக்கம் என்ன? அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல, அவர்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும் என்பது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ திடீர்னு அரசாங்கத்தில் சொல்றாங்க புயல் அடிக்க போகுது, தாழ்வான பகுதிக்கு தண்ணி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல, காப்பாற்ற போறாங்கன்னு அர்த்தம். ஒரு பூமி எதிர்ச்சி நடக்க போது அல்ல ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னா முன்னறிவிக்கிறாங்கன்னா பயமுறுத்துறதல்ல, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க, காப்பாற்ற போறாங்கன்னு அர்த்தம். அதே காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இப்பொழுது. இது உங்களுக்கு சொல்லப்படுற நோக்கம் என்ன? உங்களை பயமுறுத்துவதல்ல, கர்த்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார், முன்பதாகவே சொல்ல விரும்புகிறார். சரிங்க, இது 4 எல்னினோ வருது, மிகப்பெரிய யுத்தம் வருது, நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் உன் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த எச்சரிப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். மத்தேயு 24:6 இயேசு சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். பயப்படாதீங்கன்னு சொல்றார். நீங்க பயமுறுத்துறதுக்காக இந்த செய்தி அல்ல, பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு இந்த செய்தி. இப்போ முழுக்க முழுக்க வரப்போகுது. இப்போ திடீர்னு கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க அடுத்த 24 மரத்துக்கு கனமழை பெய்ய போகுது, கரண்ட் இருக்காது, எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல, உங்களை பாதுகாப்பா வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே விஷயத்தை தான் கர்த்தர் இப்ப செய்றார். அவர் சொல்றாரு கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? இது எல்லாம் உலகத்துல நடக்க போகுது, இதெல்லாம் பூமி முழுக்க நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதான உத்தரவாதம் என்ன தெரியுமா? தம்முடைய ஜனங்களை, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிரு, உன்னை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏன்னா இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் ஒரு பயம் வரும். இப்ப நான் சொல்லிட்டு போயிட்டேன், இப்ப உலகம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. 4 பக்கத்துல இருந்து 4 பேர் சொல்றாங்க, ஒவ்வொன்றும் சொல்றாங்க. எல்னினோவை பத்தி பேசுறாங்க, யுத்தத்தை பத்தி பேசுறாங்க, பொருளாதார வீழ்ச்சி பஞ்சத்தை பத்தி பேசுறாங்க, பூமி எதிர்ச்சி பத்தி சொல்றாங்க, எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை 4ஐயும் சேர்த்து இயேசு சொன்னார், அதை தான் உங்களுக்கு சொல்றோம். சோ உங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை என்ன? இது எல்லாம் உலகத்துல சம்பவிக்கும், எல்லா பக்கத்திலையும் பாப்பீங்க, நியூஸ் வரும், டிவியில வரும், வாட்ஸ்அப்ல வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஏன் பயப்படக்கூடாது தெரியுமா? உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஒருவர் முன்னாடியே சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் வரும், பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. காரணம், நீங்கள் பயந்தால் அது உங்களுக்கு நடக்கும். யோபு சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு
நேரிட்டது. வேதத்தின்படி கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான். இந்த காலகட்டம் வரும்போது, இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உலகம் முழுக்க நடக்கும்போது கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை செய்ய போகிறார். தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் ஒன்று வரும். தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிறதை இந்த உலகம் பார்க்கணும். இந்த உலகத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை இந்த உலகம் பார்க்கணும். அதற்கு நீங்கள் தான் அதற்கு ஆயத்தப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உன்னுடைய நிலைக்கால்களிலே பூசு, சங்கார தூதன் கடந்து போகும்போது அது உன் வீட்டுக்குள் வராது என்று எச்சரிப்பு கொடுத்தார். அதை செய்தால் அந்த வீட்டுக்குள் வாதை வராது. வாதை முடிந்தது. யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோடு கூட அநேக பல ஜாதியான மனுஷர்களும் கடந்து போனார்கள், பல இன மக்கள் கூட போனார்கள் என்று இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படும் போது அவர்களோடு கூட மற்ற இன மக்களும் பார்க்கறாங்க, இவன் வீட்டில் மட்டும் வாதை வரல, இந்த வீட்டில் ஒரு சாவு நடக்கல, இந்த எகிப்தின் தேவனை விட இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த வல்லமை மிக்கதான எகிப்தை விட்டுவிட்டு இஸ்ரவேலோடு கூட அவன் வனாந்தரத்துக்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்தில் இந்த 6-8 வெளிப்படுத்தல் நடக்கும்போது பூமியிலே நடைபெற வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பார்க்கணும், இந்த கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே இது நடக்கல, இவைகளுக்கு நடுவில் அவர்கள் தேவன் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, ஆனா எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் பஞ்சம் வரவில்லை, மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். ஆனா ஒண்ணு, கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் இருந்தால் தான் நடக்கும். அதான் இங்க விஷயமே. நான் டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், ஆனா இந்த வாக்கு தத்தம்லாம் எனக்கு நிறைவேறும்னா நடக்காது. நீங்க உங்க வீடுகளில் ஒரு வசனம் போட்டிருப்பீங்க எப்பவுமே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு. ஆனா உங்க வீட்டில் பாருங்க, எல்லாருக்கும் நோய் இருக்கும், அத்தனை பேருக்கும் வியாதி இருக்கும், ஆனா வசனம் மட்டும் வாசல்ல தொங்கும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்தை போட்ட பிறகும் ஏன் வியாதி வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்துக்கு மேல இன்னும் ஒரு 4 லைன் இருக்கு. அந்த 4 லைனை நீங்க வசதியா விட்டுட்டீங்க. அந்த 4 லைன் சொல்லுது, என் கற்பனைகளையும் நான் சொன்ன என் கட்டளைகளையும் நீ கை கொண்டால் எகிப்தியரின் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்றதை விட்டுட்டு நீங்க துண்டா அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதனாலதான் வசனம் மாட்டிருக்கிற உங்க வீட்டுக்குள்ளேயும் வியாதி இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கற்பனைகளை கை கொள்ளணும்னு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். இன்னைக்கு கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குற மிக முக்கியமான ஒரு உபதேசம் சபைகளுக்குள்ள இருக்கு. அது என்ன தெரியுமா? ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி பைபிள்ல ஒரு இடத்துல கூட இல்ல, ஒரு இடத்துல கூட கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, நான் சொல்லியபடி செய்து கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் எவனோ அவன் தான் பாதுகாக்கப்படுவான். நீங்க என்ன வசனம் இருக்கு? இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்புக்கு கிரியை கிடையாது, அது கிருபை. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து ஒரு டியூட்டி எதிர்பார்க்கிறார். என் மேல் விழுந்த கடமை, நான் செய்ய வேண்டியது ஒன்று செய்யணும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேத வாசிக்க மாட்டேன், நான் இஷ்டப்படி சுத்துவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கர்த்தர் கிருபையா என்னை காப்பாற்றுவார்னா போய் அப்படி கிடையாது. பைபிள் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, இயேசு சொல்லிட்டாரு கெத்சமனேல, இனி நீங்கள் இளைப்பாருங்கள், ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு. இயேசு அதே வசனம் தான் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு. இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை மோசம் போக்குது, உங்களை உங்க வசதியா உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க. திருப்பியும் சொல்றேன், வரப்போகிற காரியம் பெருசு, உலகத்தில் நடக்க போகிற காரியம் மிகப்பெரியது. உலகத்தையே புரட்டி போடுற சம்பவம் நடக்க போகுது. அவைகளுக்கு நடுவில் உங்களை கர்த்தர் பாதுகாக்கணும்னா, உங்க வீட்டுக்குள்ள எலியா இருந்தால் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. உன் வீட்டு வாசப்படியில ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டால் சங்கார தூதன் உள்ளே வரமாட்டான். அதற்கு ஒப்புமையாய் புதிய ஏற்பாட்டில் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கணும். கர்த்தரை உயர்த்துகிற உயர்த்துதல் இருக்கணும், துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும், பாடல் இருக்கணும், துதி இருக்கணும்.
என் இஷ்டப்படி இருப்பேன். நான் உட்காந்து IPL 2020 பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் பையன் ஃபோன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பான். என் மனைவி யூடியூப்ல சமைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க கர்த்தரை தேடவே மாட்டோம். ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வரும். இன்னைக்கு கர்த்தரை தேடலன்னா எப்படி? நீங்க இன்னைக்கு அரை மணி நேரம் கூட ஜெபம் கிடையாது. சபைக்கு வருகிறதுல ஒரு ஒழுங்கு கிடையாது. ஆராதனை 8 மணிக்குனா 7:55 உள்ள இருக்கணும். ஆனா நீங்கள் 8 மணினா 8:15 தான் உள்ளே வருவீங்க. துதி பகுதி பாடல் பகுதி போய்கிட்டு இருக்கோம். போய்க்கலான்னு பொறுமையா வர கூட்டம். சரி, இதுதான் உங்க பழக்கமானா இல்ல. உங்க பிள்ளைய 7 மணிக்கு ஸ்கூலுக்கு 6:45 ரெடி பண்ணி அனுப்புற ஆட்கள் நீங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஊருக்கு போனோம்னா கரெக்ட் டயத்துக்கு போய் ட்ரெயின் பிடிக்கிற ஆட்கள் நீங்கள். எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு இலவசமா பணம் கொடுக்கறானா காலங்காத்தால 6 மணிக்கு லைன்ல போய் நிக்கிற ஜனங்க நீங்க. சர்ச்சுக்கு மட்டும் லேட்டா வருவீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்தினால் நானும் கனவீனப்படுத்துவேன். ஆண்டவர் ஒரு நாளும் தன் மகிமையை விட்டுக் கொடார். சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடுறதுக்கு சரியா வரணும். பைபிள்ல சொல்லியிருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியணும். சபையில சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். சபை நடத்துகிறவர்களுக்கு சொல்றோம், உங்கள் ஜனங்களை உலக ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தாதிருங்கள். அதை நீங்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தானாய் பெறுவான். நீங்கள் சபையில சொல்லிக் கொடுக்க வேண்டியது எப்படி உண்மை உள்ளவனாய் இருக்கணும்ன்றதா சொல்லிக் கொடுக்கணும். அவனை உண்மைக்கு நேரா நடத்துங்க, ஆசீர்வாதம் தானாய் வரும். அவனை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துங்க, தேவன் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு சபைகள் ஆசீர்வாத மையமாய் மாறுது. சபைகள் ஹீலிங் சென்டராக மாறுகிறது. சபைகள் டெலிவரன்ஸ் சென்டராக மாறுகிறது. ஆனால் சபைகள் ஹீலிங் சென்டரும் இல்லை, டெலிவரன்ஸ் சென்டரும் இல்லை, பிளஸிங் சென்டரும் இல்லை. சபைகள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், மறுரூபமாக்குகிற இடம், உங்களை கர்த்தரை போல மாற்றுகிற இடம். அப்ப ஆசீர்வாதம் இல்லையா? விடுதலை இல்லையா? அப்ப வியாதி சுகமாகாதா? இதை நீங்கள் செய்யுங்கள், இவையெல்லாம் கூட செய்யப்படும். ஆண்டவர் கூட அதெல்லாம் தானா செய்வர். ஆண்டவர் வந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட மரித்தவனும் உயிரோடு கூட எழும்பணும். அவ்வளவுதான். இயேசு வந்துட்டா பிசாசு பிடிச்சவன் விடுதலை ஆகணும். அவன் 38 வருஷமா எத்தனை வருஷங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தர் விடுதலை ஆக்குவார். உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிற நாட்களிலே உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், கர்த்தரை தேடாமல், குடும்பமாய் தேடாமல் நீங்கள் வரப்போகிற பேரழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகளிலே குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளோட உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் வேலைக்கு போயிறாரு இல்ல அப்படின்னா மனைவி பிள்ளைகளோட உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை மனைவி இல்ல நைட் ஷிஃப்ட்டுக்கு போறாங்கன்னா கணவன் பிள்ளைகளோட உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நர்ஸா இருப்பாங்க, சில நேரத்தில் டாக்டர்ஸா இருப்பாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா வீட்டில் ஜெப சத்தம் இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். நேரம் இல்லைன்ற பொய்ய சொல்லாதீங்க. உங்க செல்போனை கொஞ்சம் 15 நிமிஷம் ஓரமா வைங்க. எவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பொய். கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் பொய்யன், வேற யாருமே கிடையாது, அவன் பொய்யன். நீங்க சும்மா உட்காந்துருக்கும் போது போன் தடவர ஆளு, சும்மா உட்காந்துருக்கும் போது கர்த்தரை தேடுகிறவர்கள் கிடையாது. உங்களுக்கு எச்சரிப்பு தான் சொல்றோம். உங்ககிட்ட வந்து எங்கள் ஊழியம் இப்படி இருக்கிறது, இதை தாங்குங்கள், எதையும் நாங்கள் கேட்கல. அடுத்து வரப்போற காரியங்களுக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அதற்காக தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது.